காதலன் முன்பு பெண்கள் விரும்பி செய்யும் 11 குறும்புத்தனமான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஆண்களை விட அதிகமாக ரொமான்ஸ் வெளிப்படுத்துவது பெண்கள்தான். மேலும் உணர்ச்சியின் பாலும் காதலாலும் அதிகமாக தாக்கம் ஏற்படுவதும் அவர்களுக்குள் தான். ஆனால் பெரும்பாலான பெண்கள் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். சின்ன சின்ன செயல்பாடுகள் தான் தங்கள் காதலை பெண்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதிலும் பலர் தனிமையில்தான் தங்கள் காதலை அதீத அளவில் கொட்டி தீர்க்கிறார்கள். அதிலும் காதலனுக்காக அவர்கள் முன்பும் பெண்கள் விரும்பி செய்யும் 11 காரியங்களை குறிப்பிட்டு கூறலாம். முதல், சோம்பல் முதிப்பது. காதலன் முன்பு ஓரக்கண்ணால் ஒரு பார்வை வீசியபடி சோம்பல் வெட்டி முதிப்பது பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். இது ஒரு செல்லமான செய்தியாக அடங்கியிருக்கும். அடுத்தபடியாக, காதலின் சட்டையை உடுத்துவது. தனிமையில் துணையின் சட்டையை அணிந்து கொண்டு வீட்டில் உலா வருவது பெரும்பாலும் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும். அதீத பிரியத்தை வெளிப்படுத்துவது. பெண்களுக்கு எப்போதுமே தங்களுக்கான பொருள்கள் மீது அதீத பிரியம் இருக்கும். அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். காதலில் பல நூறு மடங்கு பிரியத்தை பெண்கள் வெளிப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக, பின்னாடி இருந்து அணைத்துக் கொள்வது. ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் கூட மிகுதியான காதல் வெளிப்படும் போது பின்னாடி இருந்து கட்டி அணைத்துக் கொள்வது பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். வேலைக்கு இடையே குறுஞ்செய்தி. வேலைக்கு மத்தியில் ஐ லவ் யூ, உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் போன்ற குறுஞ்செய்திகள் அனுப்புவது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ்புக்கில் தற்பெருமை. ஃபேஸ்புக்கில் காதலன் பற்றி மறைமுறையாக தற்பெருமையுடன் பதிவுகள் இடுவது பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாகும். அடுத்தபடியாக, எதிர்பாராத முத்தம். பெண்களிடம் கேட்டதும் கிடைக்கும் முத்தங்களை விட எதிர்பாராத தருணத்தில் கிடைக்கும் முத்தங்கள் தான் அதிகம். இதில்தான் கிக்கும் அதிகம். அடுத்தபடியாக, பரிசுகள். பெரும் விலையாக இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன பரிசுகளை அவ்வப்போது கொடுப்பது பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாகும். தோள்களை பிடித்து விடுவது. தோள்களில் கைகளை பிடித்து விடுவது போன்று ஏதேனும் நோண்டிக் கொண்டிருப்பது பெண்கள் காதலுக்கு பிடிக்கும் என விரும்பி செய்கிறார்கள். அடுத்தபடியாக, வாட்ஸ்அப். உங்கள் பெயரை ஸ்டேட்டஸாக வைப்பது, புகைப்படத்தை டிபியாக வைப்பது, வாட்ஸ்அப் வால்பேப்பராக வைப்பது போன்றவை இந்த காலத்து யுவதிகள் விரும்பி செய்கிறார்கள். அடுத்தபடியாக, என்ன மொக்கை போட்டாலும் கேட்பது. நீங்கள் என்னதான் பேசியதையே திருப்பி பேசினாலும் மொக்கை போட்டாலும் உங்கள் முகபாவத்தை திரும்பி பார்த்து கொண்டே ரசிப்பது கேட்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.